காசியில் இறந்து போயிட்டான் அப்படின்னாக்கா அங்கே வந்துட்டு சிவபெருமான் அவருடைய இறந்தவர்கள் காதில் ராமநாமாவை ஜபிப்பாராம். காசி விசாலாட்சி இருக்கா பற்றியால் அவள் வந்துட்டு அவருடைய முந்தானியால் விசிறுவாளாம். அவளை இறந்தவர்கள் உடலுக்கு பின்ன அவள் வந்துட்டு நேராக இதுக்கு போகமாட்டாளா, சொர்க்கத்துக்கு போக மாட்டாளா? கண்டிப்பாக அவளுக்கு சொர்க்கம்தான். அங்கே வந்துட்டு இந்த மாதிரி எத்தனை பணம் இருந்தாலும் மொக்கவே மொக்காதான் ஒன்று. ரெண்டாவது, அங்கே மல்லிகைப்பூ இருக்குமா, அந்த மல்லிகைப்பூவுக்கு மனமே இருக்காதான், மனமில்லாத மல்லிகைப்பூ இருக்குமா. மாடெல்லாம் இருந்தாலும் மாடு எந்த மாடுமே முட்டவே முட்டாதான். காக்கா அங்கே இருக்குமா, ஆனால் அந்த காகம் கரையவே அதாவது காக்கான்னு கத்தும் பத்தியாளா, கத்தவே கத்தாதான். கருடன் இருப்பாராம், கருடன் பறக்க மாட்டாராம். ஸோ இந்த மாதிரி அற்புதங்கள் இருக்கும் இடம் காசி. ஸோ அந்த காசி விஸ்வநாதருடைய ஃபோட்டோவை அங்கே போக முடியலைன்னாக்க நீங்கள் அந்த விஸ்வநாதருடைய ஃபோட்டோவை உங்கள் ஆற்றுல வச்சுக்கோங்க. ஏன்னா அத்தனை பணம் நம்மளை சுற்றி பணமாக எரியுமா, ஆனால் ஒரு இத்திரி ஸ்மெல்லு கூடி வராதான், நாத்தமே அடிக்காதான். ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு சிறப்பான இடம் காசி. ஸோ அங்கே உங்களுக்கு நமக்கு போக முடியலை அப்படின்னாலுமே அந்த காசி விஸ்வநாதர் விசாலாட்சியோட ஃபோட்டோவை நீங்கள் ஆற்றுல வாங்கி வச்சுட்டேன்னாக்க கண்டிப்பாக நல்லது தானாக நடக்கும்.